ஸோ ஏப்ரலில் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுங்கிற அப்கமிங் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வருது, பட்ஜெட் கேட்டகரி, மிட் ரேஞ்சுன்னு நிறைய கன்ஃபார்ம் டேட்ஸோடவே லான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க லான்ச் தான் Oneplus உடைய ஃப்ளாக்ஷிப் லான்ச். Oneplus 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் ஏப்ரல் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே அவுட்லுக் தான். ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1, 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியன் ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் தான் இவங்க கொண்டு வருவாங்க. பட் இதில் ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பேங்க் ஆஃபரில் இது 65,000 கிட்ட இந்தியாவில் இன்ட்ரடக்டரி ப்ரைஸாக நமக்கு கிடைக்கலாம். ஸோ Oneplus 10 Pro இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச்சாக இருக்கும். அதோட 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Oneplus ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oneplus Nord CE 2 Lite இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. இது ஏப்ரலில் இந்தியாவில் கொண்டு வரலாம், ஏப்ரல் எண்டு கிட்ட இந்தியாவில் வரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்னாப்ட்ராகன் 695 தான். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆயிருக்கு. இதுவும் அதே சிப்செட் தான். கூடவே 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 20Kல Oneplus Nord CE 2 Liteம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரியல்மி தரப்புலேருந்து லான்ச் போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரியல்மி தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஒன்று பட்ஜெட் கேட்டகரி, இன்னொன்று ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய C31 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் உங்களுக்கு அண்டர் 10Kல இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் எப்போவுமே கொண்டு வருவாங்க. அதே ப்ரைஸில் தான் வரப்போகுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு ஒரு அவுட்லுக் டிசைனில் இவங்க கொண்டு வரலாம். கேமரா மாடியூலில் ரியல்மி GT2 சீரிஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி இருக்க போது. அகைன் இது யூனிசாக் சிப்செட் தான். யூனிசாக் உடைய T612 கொண்டு வராங்க. 13 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, IPS LCD பேனல் இந்த ஃபீச்சர்ஸோட 10,000 கீழே இந்தியாவில் ரியல்மி C31 மார்ச் 31 அன்னைக்கு இந்தியாவில். அதோட ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி GT2 Pro இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது ஒரு சீரீஸ் தான். GT2 and 2 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோ வேரியன்ட் தான் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் 7 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 தான் கொண்டு வராங்க. AMOLED பேனல், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொஞ்சம் அஃபோர்டபுளாக ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக. அதோட சாம்சங் தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அவங்களுடைய பாப்புலரான M சீரீஸில் ஒரு லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சாம்சங் கேலக்ஸி M33 இதுவும் 5G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகைன் Exynos உடைய 1280 ஏற்கனவே A53 என்ன சிப்செட்டோ அதே சிப்செட்டில் தான் இதுவும் லான்ச் ஆகுது. கூடவே இது 50 மெகாபிக்சல் குவாட் கேமரா, 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட மேசிவ் பேட்டரி. எப்போவுமே M சீரீஸ் அப்படின்னாவே மேசிவ் பேட்டரி தான். ஸோ 6000 mAh இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 2 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அமேசானில் லேண்டிங் பேஜ்லேயே இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங் உடைய M சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பரோட சாம்சங் கேலக்ஸி M53 இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வாட்டி ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி MediaTek Dimensity அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ MediaTek Dimensity 900ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு லைட்டர் வேரியண்ட் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. பட் அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ MediaTek Dimensity 900 கூடவே 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் கேலக்ஸி M53யும் ஏப்ரல் கடைசிக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஏப்ரல் மாதத்தில் எக்ஸைட்டிங் லான்ச் இல்லைனா ஒரு கேம் சேஞ்சர் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா டிவைஸாக தான் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா மோட்டரோலாவுடைய பாப்புலரான Edge 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு லைட்டர் வேரியண்ட் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. மோட்டரோலா Edge 30 இந்த பேரில். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 கூடவே OLED பேனல், 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கலாம் தெரியுது. 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார்னு இந்த ஃபீச்சரோட அஃபோர்டபுளாக இந்தியாவில் மோட்டரோலாவுடைய Edge 30 வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேம் சேஞ்சர் டிவைஸாக இருக்கலாம் ஏப்ரல் மாதத்தில். அப்கமிங்
லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போக்கோ பிராண்டிங் கீழே லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன். கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X4 Pro டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. March 20th அன்னைக்கு இதோட லான்ச். அகைன் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ரீபிராண்டட் டிவைஸ். இந்தியாவில் லான்ச் ஆச்சுல ரெட்மி நோட் 11 Pro Plus அதை தான் வந்து ரீபிராண்ட் பண்ணுறாங்க. அவுட்லுக் டிசைன் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. போக்கோ அப்படிங்கும்போது வந்து கேமரா மாடியூலெல்லாம் இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Snapdragon 695ல கொண்டு வராங்க. கூடவே AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 108 மெகாபிக்சல், 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் அண்டர் 20Kல வரலாம் தெரியுது. ஏன்னா ரெட்மி நோட் 11 Pro வந்து உங்களுக்கு 21,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 20K இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ ப்ரைஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெட்மி நோட் 11 Pro Plus-ஐ கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 11 Pro Plus பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அன்பாக்சிங் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ போக்கோ X4 Pro ஒரு ரீபிராண்டிங் டிவைஸாக இந்தியாவில் கொண்டு வராங்க. அதோட போக்கோ லைனப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F சீரீஸாக தான் இருக்கலாம். ஏன்னா X4 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695, பட் இது வந்து Snapdragon 870ல இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. போக்கோ F4 5G டிவைஸாக கொண்டு வராங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். Xiaomi 12 சீரீஸ்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அகைன் E4 AMOLED பேனல், 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 4500 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து ஒரு பவர்ஃபுல் டிவைஸாக போக்கோ F4 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அப்கமிங் லிஸ்ட்டில் விவோ உடைய ஆன்லைன் சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆன்லைன் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது லேட்டஸ்ட்டாக விவோ T1 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்டர் 15Kன்னு. ஸோ அதோட சக்ஸஸராக விவோ T1 ப்ரோவும் வந்து இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த வாட்டி Snapdragon 778 இல்லைன்னா 778 ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்கமிங் லிஸ்ட்டில் வந்து இந்தியாவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Xiaomi 12 சீரீஸஸ் இதுவும் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷன் வரைக்கும் லிஸ்டிங் ஆகிடுச்சு. லான்ச் பற்றி இன்னும் கிளியராக இல்லை எந்த டிவைஸ் இவங்க கொண்டு வர. ஏன்னா 12 சீரீஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருமா இல்லை 2 கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. பட் Xiaomi 12 சீரீஸுடைய லான்ச் வந்து ஏப்ரல் எண்ட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி ஃபஸ்ட்டு ஒரு லைட்டர் வேரியன்ட் Xiaomi 12 லைட் இவங்க கொண்டு வரலாம். ஸோ 12 சீரீஸுடைய லான்ச்சும் ஏப்ரலில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸும் ஏப்ரலில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக இல்லை. மாடல் நம்பர் மட்டும்தான் லிஸ்டிங்காக இருக்குது, மானிக்கர் தெரில. பட் ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் 4G டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து 5Gலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 5G வந்து ஜூனில் வரலாம். ஏப்ரலில் வந்து உங்களுக்கு 4G டிவைஸ் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட் இல்லைனா 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஏப்ரலில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற பிக் லிஸ்ட் பார்த்தோம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் தான் இருக்குது. எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எது உங்களுடைய சாய்ஸ், தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.